சகோதரர் இம்ரான் அவர்களே, இது போனஸ் என்பதோ அது ஒன்று அல்ல. இது ஒரு தேசிய பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு தேசிய பட்டியல் மூலமான அமைப்பும் அல்ல. இது ஒரு வித்தியாசமான அமைப்பு. பாராளுமன்றத்தில் அவங்க எடுக்கிற வாக்குகளின் அடிப்படையில் அவங்களுக்கு தேசிய பட்டியல் கிடைக்கப்படுறது தேசிய ரீதியா. ஆனால் இது பிரதேச மட்டத்துல அவங்க எடுக்கும் வாக்குகளுக்கு அவங்களுக்கு போனஸ் வழங்குவது இல்லை. இந்த போனஸ் என்பது தோல்வியுறும் கட்சிகளுக்கும் சிறுபான்மை கட்சியினருக்கும் தான் உறுப்பினர்கள் உருவாகிறதுக்கான முக்கியமான காரணம். விசேஷமா நான் அவங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். 2018 ஆண்டு இம்ரான் அவர்களே நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த வட்டாரத்தில் அடிப்படையில் அதுல 29 தொகுதிகளில் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி 27 வட்டாரத்தில் வெற்றி பெற்றார்கள். 2 வட்டாரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்றது, நாம்புலு பிரதேசமும் கல்லடி பிரதேசமும். ஆனால் எங்களுக்கு கிடைத்தது 2. இறுதியில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு 15 உறுப்பினர்கள், 13 உறுப்பினர்கள் போனஸ் அடிப்படையில் கிடைக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் 27 வட்டாரத்தில் வெற்றி பெற்றும் அவங்களுக்கு 27 உறுப்பினர்கள் மாத்திரம் தான். அவர்கள் 48,000 வாக்குகளை பெற்றாலும் அவங்களுக்கு அந்த வெற்றி பெற்ற காரணமாக அவங்களுக்கு போனஸ் ஆசனம் கிடைக்கவில்லை. போனஸ் முடிவு எடுப்பது அமைப்பாளரா அல்லது கட்சி ஒரு உயர்ப்பிடமா? போனஸை உறுப்பினரை தெரிவு செய்வது கட்சி பிரதேச அமைப்பாளரின் உறுதியோட கட்சி செயலாளராக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அது இல்லாம வேறொருவரால் எடுக்க இயலாது. கட்சியின் பிரதேச அமைப்பாளரின் உறுதியுடன் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த 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 தேர்தலை பார்க்கும் போது என்பிபி அரசு சொல்றாங்க, இப்ப நீங்க சொன்ன போல அவங்க வெற்றி பெறுவார்கள் சொல்றாங்க. ஆனா வெற்றி பெற்றா அவங்க எப்படி அவங்க போனஸ் அவங்களுக்கு கிடைக்கிற, வெற்றி பெற்றா போனஸ் கிடைக்கிறல்ல. இது ஒரு புதுமமான ஒரு அரசியல். இது அனைவரும் இதை வாசித்தில் வேண்டும். இதில் வெற்றி பெறும் கட்சிக்கு எந்த விதமான போனஸ் ஆசனங்களும் கிடைக்கவில்லை. அவங்க போட்டியிடப்பட்ட போட்டியாளர் அனைவரும் உள்ளே நுழைந்தால் அவங்களுக்கு இல்லை. அது கடந்த நீங்க இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின் நடைபெற்ற எல்பிடி பிரதேச சபை தேர்தலை நீங்க இன்டர்நெட்ல விசாரிச்சு பார்த்தா அவங்க வெற்றி பெற்றும் அவங்களுக்கு ஆட்சியை அமைக்க முடியாமல் போன ஒரு கட்டம் வந்தது. ஏன்னு கேட்ட அவங்களுக்கு போனஸ் ஆசனம் கிடைக்கவில்லை. ஆகவே போனஸ் என்பது அரசு இந்த தேர்தலில் முடிவின்படி அந்த முடிவை வைத்துத்தான் உருவாக முடியும். நான் உங்களுக்கு தருவேன் கேட்டதுக்கு அது நடத்திய உறுதியான இல்லை. ஆகவே இந்த போனஸை நம்பி அதை இதை நம்பி வாக்களிப்பதில் அர்த்தம் இல்லை. வட்டாரத்தில் அமைப்பாளர் நம்பி, வட்டாரத்தில் அமைப்பாளரை நம்பி, வட்டாரத்தின் மூலம் பெறக்கூடிய இந்த உறுப்பினரை நாங்கள் நம்பி வாக்களிக்க வேண்டும். நாம் ஒருவர் இந்த தொகுதியில் 6000 வாக்காளர்கள் இருந்தும் நாம் 6000 வாக்களித்து போனஸ் உறுப்பினர் ஒருவரை வெல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் எங்களது நினைப்பு சரி வராது. அது அந்த கட்சியின் செயலாளர் தீர்மானிக்கணும். அது எங்களால் தீர்மானிக்க முடியாது. வட்டார வேட்பாளரைத்தான் எங்களால் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 6ஆம் தேதி தீர்மானிக்க முடியும். அந்த அடிப்படையில எமது வட்டாரத்தில் பல கட்சிகள் போட்டிவிட்டாலும் இன்று 3 பிரதான கட்சிகள் தான் இதில் இந்த கேம்பெயின்ல முன்னிறுத்தி. அதாவது உங்கள் வட்டாரத்தின் தன்மை எவ்வாறு அமைந்திருக்கின்றது இந்த தேர்தல் தொகுதி? ஓம் சகோதரர் இம்ரான் அவர்களே, எமது தேர்தல் வட்டாரத்தின் நிலைமையை பற்றி பார்த்தால் எமது தேர்தல் வட்டாரம் 5 கிராம சேவர் பிரிவுகளை உள்வாங்கிய கிட்டத்தட்ட 6000 வாக்குகளுக்கு கிட்ட இருக்கின்ற 4 வாக்களிப்பு நிலையங்களை கொண்ட ஒரு தேர்தல் வட்டாரம் தான் இலக்கம் 20 ஹன்சுகிரிய தேர்தல் வட்டாரம். இதில் இம்ரான் அவர்களே கிட்டத்தட்ட 53% முஸ்லிம் வாக்காளர்கள், 47% சிங்களம், கிறிஸ்டியானி, தமிழ் போன்ற வாக்காளர்களை கொண்ட ஒரு வாக்காளர் தேர்தல் வட்டாரம். இந்த தேர்தலை பார்க்கும் போது 4 பிரதான கட்சிகள் இதில் போட்டியிடுகின்றார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, சமக ஜன பலவேகிய, அதே போல அரசாங்க என்பிபி கட்சி. அந்த 4 கட்சிகளுக்கும் இடையில தான் இந்த போட்டி நிலவரம் இந்த தேர்தல் இந்த வட்டாரத்தில் காணப்படுகின்றது. அதில் 4 அபேட்சகர்கள்ல ஒரு முஸ்லிம் அபேட்சகர் வட்டார அபேட்சராக போட்டியிடுவதென்றால் அது சமக ஜன பலவேகியில் போட்டியிடும் ஜனாப் ரிகாஸ் ஜமாலுதீன் மாத்திரம் தான். ஐக்கிய தேசிய கட்சியில சகோதரர் நிரந்த் அமர்சிங், அரசாங்க கட்சியை சார்ந்த
எமது சகோதரர் தோழர் சாந்த் அவர்களும், மறுமண ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக கத்தல்கொடையைச் சேர்ந்தவர் உதித் என்ற ஒரு சகோதரரும் போட்டியிடுகின்றார்கள். இந்த 4 பேருக்கும் இடையிலான போட்டிதான் தற்போது இந்த வட்டாரத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. 4 பேரும் முதல் தடவையாக களமிறங்குவதில்லை. 4 பேரும் முதல் தலைமை என்றில் ஐக்கிய தேசிய கட்சியில போட்டியிடுவர், இதுக்கு போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர். அடுத்த 3 பேரும் இந்த அரசியலுக்கு புதியானவர்கள். ஐக்கிய தேசிய கட்சியில போட்டியிட்டவர் சென்ற முறை என்னோட தேசிய பட்டியலில் எனக்கு உதவி செஞ்சவர். இதுக்கு முந்தி பிரதேச சபை போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர். எது எப்படி இருப்பினும் இந்த தொகுதியில் 53% காணப்படுகின்ற முஸ்லிம் வாக்காளர்கள், அதிக பெரும்பான்மையான முஸ்லிம் வாக்காளர்கள் இன்ஷா அல்லாஹ் ரிகாஸ் ஜமாலுதீன் அவர்களின் வெற்றிக்காக வாக்களிக்குமாயின் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் என்பது உறுதி. ஏனென்று கேட்டால் சகோதர சிங்கள சமுதாயத்தில் அளிக்கப்படும் வாக்குகள் அரசாங்க கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் புகட்டுவ கட்சிக்கும் போன்ற கட்சிகளுக்கு பிரிந்து செல்வதால் எமது சமுதாயம் இந்த வாக்கை எமது சமுதாயத்தின் பிரதிநிதித்துவத்தை காப்பதற்காக நல்ல தைரியத்தோடு வாக்களிக்குமேயானால் நிச்சயமாக இந்த தேர்தலில் இந்த வட்டாரத்தில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் காப்பாற்றப்படும் என்பதற்கான எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது 100% கல்லளிய வாழ் முஸ்லிம் மக்கள் கையில் தான் உள்ளது. எனவே அனைவரும் எதிர்வரும் 6ஆம் தேதி வாக்கு நிலையத்துக்கு சென்று வாக்களிப்போமாயின் தொடர்ச்சியாக பேணப்பட்டு வந்த, தொடர்ச்சியாக பாதுகாக்கப்பட்டு வந்த முஸ்லிம் சமுதாயத்தின் அடையாளம் மீர்க பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரை பெற்றெடுக்க முடியும்.